அமேசானில் வந்து ஐஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஐஃபோன் ஆர்டர் பண்ண எனக்கு அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செபாமெட் க்ரீம் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. கிவி ஐஃபோன் என்னடா என்னடா. ஸோ எனக்கு வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு சண்டே டெலிவரி ஆகணும். ஆனால் சண்டே வந்து டெலிவரி ஆகலை. அதுக்கு அடுத்த நாள் மண்டே காலையில் ஒரு 6:45 மணிக்கெலாம் வந்து நமக்கு பார்சல் வந்தது. ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாமா? நீங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே ஓப்பனில் இருக்குது ப்ரோ. ஐஃபோன் இது ஐஃபோன் இல்லைங்க, வேறு எதாவது. பார்சலை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஃபோனை வந்து பிரிச்சுட்டு ஏதோ யூஸ் பண்ணதை தராங்க போலன்னு நினச்சி நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை இது ஃபோன் கிடையாது, வேறு ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். வாங்கி எடுத்துகிட்டு வந்து நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன். எதனாலனா எனக்கு சஸ்பீஷியஸாக இருந்தது. அதனால் நான் ஒரு வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்து உள்ளே பார்த்தா செபாமெட் க்ரீம் இருந்தது. அமேசான் அந்த ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா ஆர்டர் ஹிஸ்ட்ரியில், அதில் ஐஃபோன் டெலிவர்டுன்னு வந்திருந்தது. ஸோ எனக்கு உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் போயிட்டாரு, அவர் கால் பண்ணு. நான் உடனே அந்த டெலிவரி பர்சனை கால் பண்ணி கேட்டதுக்கு சார் இது எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் கஸ்டமர் கேரை ரீச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே இந்த வீடியோஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் வச்சு கஸ்டமர் கேருக்கு நான் வந்து எஸ்கலேட் பண்ணேன். உடனே அவங்க ரீஃபண்டு நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம், ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 29th எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டஸும் மாறவே இல்லை. ஸோ சடனாக எனக்கு ஸ்டேட்டஸ் என்ன வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இஷ்யூவன்ஸ் ஃபெயில்டுன்னு வந்திருந்தது. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு, என்னடா ரீஃபண்ட் இஷ்யூவன்ஸ் ஃபெயிலுனா. அப்போ கால் பண்ணி கேட்டதுக்கு செல்லர் வந்து நாங்கள் கொடுத்த ப்ராடக்ட் இது இல்லை, இது ப்ராடக்ட் மிஸ்மேட்சாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு செல்லர் டிஸ்பியூட் பண்ணுறாரு. அதனால் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று வந்து இதை ஹேண்டில் பண்ணோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமு ஒரு 4 daysல வந்து உங்களுக்கு ரிசல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு இடையில வந்து என்னோட அமௌண்ட் வருமா வராதான்றது எனக்கு ஒரு கவலை. அமேசானை நம்பி மட்டும் தான் நான் வந்து பேமெண்ட் போடுறேன். நான் செல்லரை நம்பி பேமெண்ட் போடல. 53,100 நாங்கள் வந்து பே பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு சோப்பு டப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய பிராண்ட் பண்ணுற விஷயமா? இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், நீ ஏன்டா போயிட்டு நேரில் கடையில் வாங்கிக்க வேண்டியதானா? உண்மையிலே அதை நான் ஃபீல் பண்ணுறேன். 7th என்ன சொல்யூஷன் வந்தாலும் நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். அமேசான் வந்து கஸ்டமருக்கு ஸ்டாண்ட் பண்ணிச்சா இல்லையான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.